கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் மன்றாடுவோம். அல்லறிந்த ஆண்டவரே, மனமகிழ்ந்த அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய், நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாய், எங்களை மீட்பை அனுப்பி எங்களை மீட்டுக்கொண்டு நம்முடைய பேரன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பேரன்பு வெளிப்பட்ட அந்த நாளை, அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து தியானிக்கும்படியாய் நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். சிலுவையின் அன்பை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வைத்தார். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் திருப்பதிலே அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் வாழ்வை பெறும் பொருட்டு, நிறைவாய் பெறும் பொருட்டு, இழந்த நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பி அவருடைய தியாகத்தின் வழியாய், அவருடைய பலியின் வழியாய் நம்மை மீட்டுக்கொண்ட இந்த நாளின் வாழ்வுக்காய் நம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சிலுவையில் அவர் சுமந்து தன்னையே கையளித்த இந்த நாள் மனு குலத்திற்கு நம்பிக்கையும் வாழ்வையும் உறுதி செய்த நாளாய் திருச்சபை எப்போதும் நன்றியோடு நினைவு கூறுவதை நாம் பார்க்க முடியும். 2 கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டார்களாம். இந்த நாள் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள், காயங்கள் பட்ட நாள், அவர் தன்னை முழுமையாய் இழந்த ஒரு நாள். இந்த நாள் எப்படி ஒரு புனித வெள்ளியாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பினாராம். இந்த நாளை நாம் புனித வெள்ளி என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறோமே என்று அவர் சொல்லும்போது மற்ற கிறிஸ்தவர் சொன்னாராம், நண்பரே, அப்படியல்ல. இந்த நாள் ஆண்டவர் இயேசுவுக்கு துன்பத்தை ஏற்ற நாளாக இருக்கலாம். ஆனால் அவர் துன்பத்தை ஏற்றதினால், அவர் தன்னை பலியாக கொடுத்ததினால் நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு மீட்பு கிடைத்த நாள். அடிமைகளாக மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த நம்மை கடவுள் அவருடைய பிள்ளை என்று, அவருடைய குழந்தைகள் என்று சொல்லி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். கடவுளை தந்தையே என்று அழைக்கக்கூடிய கிருபையை நாம் பெற்ற நாள். அதனால் இந்த நாள் உண்மையாக நம் அனைவருக்கும் புனித வெள்ளிதான் என்று அவர் சொன்னார். எனவே இந்த நாள் நாம் மீட்கப்பட்ட நாளாக, நமக்கான விலை கிரயத்தை, நமக்கான பலியை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்னையே கொடுத்து நிறைவு செய்த நாளாய் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாள் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு நேராய் மீண்டுமாய் நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய நாளாய் இருக்குமானால் இது நம்முடைய வாழ்க்கையிலே மற்றொரு புனித நாளாய் மலரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பாடுகள் நமக்கு தெரியும். கடந்த இரவு அவர் பாஸ்கா பண்டிகையை நினைவு கூர்ந்தார். இந்த பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காகத்தான் அவர் எருசலேமுக்கு சென்றார் என்பதை நாம் குருத்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பாஸ்கா பண்டிகையிலிருந்து நேராக சிலுவையை நோக்கி அவருடைய பயணம் வரவில்லை. மாறாக பாஸ்கா பண்டிகையின் போது பிலாத்துவின் அரண்மனைக்கு செல்வதற்கு பதிலாக இடதுபுறம் சென்று ஆண்டவருடைய ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்தின நிகழ்வுகளும், அங்கு நடைபெற்ற தீமைகளை அவர் எதிர்த்து நின்ற நிகழ்வுகளும் அவருடைய வாழ்க்கையில் இந்த சிலுவையை வெகு விரைவில் கொண்டு வந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் பணி செய்த நாட்களிலும் எருசலேமிலே பணி செய்த நாட்களிலும் அவரை கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி அநேக முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவரை கொள்வதற்கான வாய்ப்பு எருசலேமிலே பாஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படியாய் அவர் வரும்பொழுது எளிதாக அவரை கொண்டுவிட முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் வருவார் என்று சொல்லி காத்திருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த பாஸ்கா பண்டிகை வரும் வரை தன்னை மறைத்து இருந்தார் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலில் காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி பாஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆண்டவர் எருசலேமுக்கு வருகின்ற வேளை சரியாய் அவர்கள் திட்டமிட்டபடி அவரை கைது செய்வதை நாம் பார்க்கலாம். இந்த கைதுக்கு துணையாக இருந்தது யார் என்று சொல்லி நாம் பார்ப்போனால், அவரோடு கூட இருந்தவர்களில் ஒருவர் தான் அவரை காண்பித்து கொடுக்கிறார். அவர் இந்த இரவு வேளையிலே எங்கே தங்குவார் என்பதை சீடர்கள் மாத்திரம் அறிந்திருந்த நிலையில் அவர் எங்கே தங்குகிறார் என்பதை 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவரை காண்பித்தவர்களில் ஒருவனாக சீடர் மாறினார். ஆண்டவர் இயேசு சொன்னதை போல ஒருவருடைய சத்துக்கள் அவருடைய வீட்டாரே என்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இன்றைக்கு திருச்சபை வாழ்க்கையிலும் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். நம்மில் ஒருவரே நம்முடைய தாழ்மைக்கும் நம்முடைய அழிவுக்கும் பல நேரங்களில் காரணமாய் மாறுகின்ற சூழ்நிலை இன்றைக்கும் திருச்சபை வரலாற்றிலே தொடர்வதை நாம் பார்க்க முடியும். இது ஆண்டவர் இயேசுவினுடைய வரலாற்றிலிருந்து, வாழ்விலிருந்து துவங்கிய ஒன்றாகவே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்திருந்தோம், ஆண்டவர் இயேசு அந்த இரவிலே
இந்த எருசலேம் நகரிலே அவர் தங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் மீது என்ன குற்றத்திற்காக அவர் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, அவர் யூதருடைய அரசனாக தன்னை ஏற்படுத்தி கொண்டார். இதனால் அடிமைகளாய் இருந்த அவர்கள் ரோம அரசுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட முயற்சி செய்தார்கள் என்கிற குற்றத்தை சாற்றி அவர் கைது செய்யப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு சமயமும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஓய்வு நாள் சட்டத்தை குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். சமய நம்பிக்கை நிமித்தமாக கடவுளுடைய பெயரிலே எளிய மக்கள் வஞ்சிக்கப்படுவதும் அவருடைய காணிக்கைகள் சுரண்டப்படுவதும், பக்தியின் பெயரால் ஆலயத்தில் நடைபெறுகின்ற தீமைகளை, கொள்ளைகளை, ஏமாற்று வேலைகளை ஆண்டவர் இயேசு கேள்வி எழுப்பது நிமித்தமாக அவர் சமய தலைவர்களுடைய கோபத்திற்கு ஆளானார். பரிசேயரினால், சதுசேயரினால், வேத பாரகரினால், பிரதான ஆசாரியரினால் வெறுக்கப்பட்டவராக தன்னுடைய சமய நம்பிக்கைக்கும் சமய வாழ்வுக்கும் பகட்டான வாழ்வுக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி ஆண்டவர் இயேசுவை வெகு விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். அவர்கள் கூடிய ஒரு மன்றத்தில், இதோ உலகமே அவர் பின்பே சென்று விட்டது என்று சொல்லி யூதரில் அநேகர் அவருக்கு பின்னாக செல்கிறார்கள், இனிமேல் இதை தொடருமானால் நம்முடைய வாழ்வு பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் ஒரு முடிவாய் எடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இதனுடைய விளைவு சமயம் அரசியலோடு கைகோர்த்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை பிலாத்துவிற்கு முன்பாக நிறுத்தியது. ஏனென்று சொன்னால், அடிமைகளாக சமய தலைவர்கள் இருந்தபடியினாலே ஒருவரை மரண தண்டனைக்குள்ளாக்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்கள் ரோமருடைய அனுமதிக்காய் காத்திருந்து பிலாத்துவிடத்திலே பொய் சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைம்படியாய் கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. வியாழன் இரவு கைது செய்யப்பட்ட அவர் இரவெல்லாம் விசாரணை என்ற பெயரிலே அலைக்கழிக்கப்படுவதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிலாத்துவிடத்திலே செல்லப்படுகின்றார், ஏரோதிடத்திலே அனுப்பப்படுகிறார், பிரதான ஆசாரியராய் இருந்த அண்ணா காய்பாவினிடத்திலே அவர் அனுப்பப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். இப்படி இரவெல்லாம் அலைக்கழித்து பண்டிகையின் போது ஒருவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கூற்று வந்தபோது, இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லி பிலாத்து அறிக்கை செய்து அவரை விடுதலை செய்ய முன்வந்த போது, எங்களுக்கு ஆண்டவர் இயேசு வேண்டாம், எங்களுக்கு பரவாஸ் போதும் என்று சொல்லி தங்களுக்கு வாழ்வு தருகிறவரை மறுத்து ஒரு குற்றவாளியை தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட மக்கள் அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் இவ்வுலகத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நீதியை வெறுக்கிறவர்களும் நீதிமான்களை வெறுக்கிறவர்களும் அநியாயத்தை ஏற்றுக்கொண்டு அநீதியை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இன்னும் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சொல்லி ஒரு பெருங்கூட்டம், ஆண்டவர் இயேசுவுக்கு பரிவாக பேசிய கூட்டத்தை விட பெருங்கூட்டமாய் குரல் எழுப்பி தாங்கள் விரும்பியதை பிலாத்தினிடத்திலே சாதித்ததை நாம் பார்க்கலாம். அநீதி என்று தெரிந்த போதும் கையை கழுவி தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டதாக நினைத்து கொண்ட பிலாத்து ஆண்டவர் இயேசுவை கைது செய்யும்படியாய், மரண தண்டனைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும்படியாய் கையளித்து விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. உடனடியாக ஒரு இரவிலே குற்றம் சாட்டி பொழுது விடியும் போது அவரை சிலுவையில் அறையும்படியாய் குற்றம் சாட்டுகின்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம். ஒன்றுக்குரிய 39 முறை கசையினால் வாரியினால் அவர் அடிக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். வாரி என்று சொல்லும் போது அந்த வாரியினுடைய முனைகளில் உலோக குண்டுகள், அதாவது நட்சத்திர வடிவிலான உலோக குண்டுகள் அல்லது எலும்புகளினால், வலிமை வாய்ந்த காட்டு விலங்குகளினால் செய்யப்பட்ட எலும்புகளினால் கட்டப்பட்ட வாரியை அந்த நாட்களில் பயன்படுத்துவது எளிது. அதை அடிக்கும்போது அது ஒருவருடைய சதைக்குள்ளாக சென்றுவிடும். அதை வெளியே எடுக்கும்போது அந்த சதைகளை பீய்த்து கொண்டு அது வெளியே வரும். அவர் யூதராய் இருப்பதினாலே 40 அடிகளுக்குள்ளாக அடிக்க வேண்டும் என்று சொல்லி 39 அடிகளை அவர்களுக்கு தண்டனையாக வழங்குவார்கள். இந்த காயத்திலிருந்து, இந்த கொடுமையிலிருந்து தப்பி பிழைக்கக்கூடியவர்கள் தான் சிலுவையில் அறையப்படுவார்கள். சிலுவையில் அறைவது என்பது அவமானத்திற்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு மரணம். உயிருக்கு மாத்திரமல்ல, உடலுக்கு மாத்திரமல்ல, மனதுக்கும் காயப்படுத்தக்கூடிய பெரும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இந்த சிலுவை மரணம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த நாட்களிலே கொலை குற்றம் செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவோர் மிக ரகசியமாக அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள். ஆனால் அந்த நாட்களில், இன்றைக்கும் மேற்காசிய நாடுகளில் மரண தண்டனை என்பது பொது இடங்களிலே பிறருக்கு வழங்கப்படும் என்று சொன்னால், இதை பார்ப்பவர்கள் ஒருபோதும்
தங்களுக்கு எதிராக எழும்பக்கூடாது, ரோம அரசுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்பதற்கு அடையாளமாக மக்கள் செல்லுகின்ற வீதியிலே சிலுவையில் அறைவது அவருடைய வழக்கமாக இருந்தது. குறிப்பாக பண்டிகை நாட்களிலே அநேக யூதர்கள் எருசலேமை சூழ வரும்பொழுது எல்லோருக்கும் பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களில் இந்த சிலுவையில் அறையக்கூடிய நிகழ்வை தெரிந்தெடுப்பது ரோம அரசினுடைய கலாச்சாரமாக அவருடைய முறைமையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வலி நிறைந்த ஒரு சாவு, உடனடியாக மரணம் ஏற்படாது, மாறாக உடல் முழுவதும் இருக்கக்கூடிய துணிகள் அகற்றப்பட்டு, இல்லை நம்ம படத்துல தான் ஒரு மரியாதைக்காக இடுப்பிலே ஒரு துணியை போட்டு இருக்கிறார்கள். ஆனால் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அறையப்படுவது அந்த நாட்களின் வழக்கமாக இருந்தது. அவருடைய உடைகளை சீட்டு போடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உரிமை போர் சேவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கலாம். வலிமை மிகுந்த சாவு, மிக தாமதமாகின்ற ஒரு சாவு. அவர்கள் உயிரோடு இரத்தத்தின் காயத்தினாலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதே பிணந்தின்னி கழுகுகள் இது சரீரமோ என்று சொல்லி அவர்களை உயிரோடு குத்தக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுவது உண்டு. மரணம் சீக்கிரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக கால் எலும்புகளை உடைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. என்று சொன்னால் சுவாசிப்பதை கடினமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சில மணி நேரங்களில் இறந்து விட்டார் என்ற செய்தி அவளுக்கு மிக ஆச்சரியத்தை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இப்படி சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் தங்களை சபிப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக அவருடைய நாவுகளை வெட்டி அவர்களை சிலுவையில் அறையக்கூடிய வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. தன் வாழ்நாளெல்லாம் கடவுளை தந்தையே என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்திலாவது அவரை பழித்து விட மாட்டாரோ என்று சொல்வதற்கு அடையாளமாக என்ற எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய நாவை வெட்டாமல் விட்டார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய நாவை வெட்டாமல் விட்ட காரணத்தினால்தான் மற்ற இரு கல்வர்களுடைய நாவுகளையும் வெட்டாமல் விட்டார்கள். இப்படி உடல் அளவிலும் உள்ளத்தின் அளவிலும் தன்னுடைய நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு, தன்னுடைய சீடர்களால் மறுதளிக்கப்பட்டு, அடையாளமற்று தன்னந்தனியாய் ஆண்டவர் இயேசு சிலுவையை நோக்கி சென்ற அந்த நிகழ்வுகளில் தான் அவர் சிலுவையில் மொழிந்த திருமொழிகளை நாம் இன்றைக்கும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகள் அவர் வாழ்ந்த நாளின் பேசின வார்த்தைகளை விட மிக சிறப்பானவை என்று சொல்லி இந்த உலகம் எண்ணுகிறது. அதனால தான் ஆண்டவர் பேசிய சிலுவையில் மொழிந்த இந்த 7 திருமொழிகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்காக, இதன் உள்ள அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள் என்பதை காட்டிலும் இவை எல்லாமே ஒரு வாக்கியங்களாக இருப்பதினாலே 7 திருமொழிகள் என்பது மிக பொருத்தமாக இருக்கும். முதல் 3 திருமொழிகள் தனக்கும் தன்னோடு கூட இருக்க பிற மக்களுக்கும் இருக்கிற உறவை குறித்து அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. 4 முதல் 7 வார்த்தைகள் அவருக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் பேசப்பட்ட எழுப்பப்பட்ட வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த அறிமுகத்தோடு ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த திருமொழிகளை தியானிக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த திருமொழிகள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எதை நினைவுபடுத்துகிறது, என்ன எதிர்பார்ப்பை என்னில் ஏற்படுத்த நினைக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வார்த்தைகள் நம்மில் கடவுள் விரும்புகின்ற மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய், இந்த வார்த்தைகள் நம்முடைய காதுக்குள் மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்திற்குள் செயல்படும்படியாய் அனுமதிக்க நமக்கு கடவுள் உணர்வை தருவாராக. ஆமேன். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்வான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் சிலுவையின் வார்த்தைகள் அதிக ஆற்றலுடையது என்று சொல்லி திருச்சபை நம்புகிறது. இந்த சிலுவை திருமொழிகளை தியானிக்கும்படியாய் நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம். இந்த மொழிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை நீர் எங்களுக்கு தாரும். இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு மிகுந்த ஆண்டவரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தம்முடைய பிதாவை நோக்கி சொன்ன முதலாம் சிலுவை திருமொழி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 34 வரை. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
வேத பாடம் முடிந்தது. அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையாக லூக்கா நற்செய்தி நூலில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை திருச்சபையினுடைய தந்தையர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. யார் இந்த இவர்கள் என்பதில் தான் இந்த சிலுவை தியானத்தினுடைய முதல் வார்த்தையினுடைய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் மேல் சாற்றப்பட்ட குற்றம் சமயம் சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, அரசுக்கு எதிராக அவர் திட்டம் தீட்டினார் என்பதை சார்ந்தது. விசாரணைகள் அண்ணாவிடத்தில், காய்பாவினிடத்தில், சனகிரி சங்கத்திடத்தில், ஆலோசனை சங்கத்திடத்தில், பிலாத்து, ஏரோது, மீண்டும் பிலாத்து என்று சொல்லி அனைத்து தலைவர்களிடத்திலும் அவள் அலைக்கழிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். வேத பாரகர் மற்றும் மூப்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற சமய தலைவர்கள், வேதத்தினை காண தங்கள் கண்களை திறக்காதவர்கள் இவர்கள், தங்கள் சுயநலனை நாடியவர்கள், கடவுளுடைய வார்த்தையை தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டவர்கள். ஒருவேளை ஆண்டவர் இவர்களுக்காக மன்னிப்பு வேண்டினாரா? அண்ணா, காய்பா பிரதான ஆசாரியர் இயேசுவை கொலை செய்வதற்காக பொய் சாட்சியை தேடிய பிரதான ஆசாரியர்கள். மத்தேயு 26:59 இதை பார்க்கலாம். ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே பிரதான ஆசாரியனாய் இருக்க முடியும். ஆரோன் இருந்தபோது அவர் இறந்த பிறகுதான் அவருடைய மகன் எலியேசர் ஆனார். ஆனால் அரசியல் காரணமாக இங்கு மருமகனும் மாமனாரும் இணைந்து பிரதான ஆசாரியர்களாக பணி செய்ய வேண்டிய நிலையை நாம் பார்க்கலாம். சனகிரீத் என்று சொல்லக்கூடிய யூத அவையினுடைய மிக உயர்ந்த ஆலோசனை சங்கம் 70 உறுப்பினர்களை அடையாளமாக கொண்ட நீதிமன்றமாக இது இருந்தது. இவர்களும் கூட ஆண்டவர் இயேசுவை குறித்து விசாரித்த போது அவரை குற்றம் சாட்டி அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு துணை நின்ற ஒன்றாய் மாறியது. பாலஸ்தீன பகுதியின் ரோம பிரதிநிதியாய் ஆட்சி செய்த ஆளுநராய் இருந்த பொந்தி பிலாத்து மரண தண்டனைக்கு அனுமதி வேண்டி பிலாத்துவிடத்தில் சென்றார்கள். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என தன் கைகளை கழுவினாலும் பெரும்பான்மையினரின் குரலுக்கு செவிசாய்த்து நீதியை கை கழுவிய ஒரு மனிதன். பிலாத்து அநீதியாய் தீர்ப்பளிக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறுத்து தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்திய ஒருவர். ஏரோது என்று சொல்லக்கூடிய காற்பங்கு தேசாதிபதி நியாயத்திற்கு குரல் கொடுக்க மறுத்தவர் மற்றும் மறந்தவர். படை வீரர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்றினவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற குற்றவாளிகளை அவமானப்படுத்தி கேலிப்படுத்தி அவருடைய காயங்களிலும் அவருடைய வழிகளிலும் அவர்களுடைய அவல குரல்களிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை கண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். நிறைவாய் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசு கைது செய்யப்பட்ட போது மத்தேயு 26:56 பார்க்கிறோம், இயேசுவின் சீடர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். மத்தேயு 26:75 பார்க்கிறோம், பேதுரு அவரை முற்றிலுமாய் மறுதலித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் எப்போதும் தம்மோடு கூட இருக்கும்படியாய் தாம் செய்த செயல்களை அவர்களும் செய்யும்படியாய் ஏற்படுத்தினவர்கள் இப்போது அவரோடு இருப்பதை வெறுத்து ஓடிப்போன நிகழ்வை நாம் பார்க்க முடியும். சுற்றியிருந்த அநேக மக்கள் கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு இயேசுவை வாழ்த்தி யூதருடைய அரசரே வாழ்க ஓசன்னா என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைத்து சென்ற கூட்டம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், பரபாஸ் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்ட மக்கள் கூட்டமாய் இருந்தது. இந்த துன்பத்தின் மத்தியிலே, இப்படி கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தின் மத்தியிலே தான் ஆண்டவர் இயேசு தன் உடல் துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் இந்த மன்னிப்பை அவர் வேண்டுகிறார். துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் சபிப்பதும் முறையிடுவதும் மனித இயல்பு. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு மன்னிப்பு தரும்படியாய் அவர் தந்தையாகிய கடவுளை நோக்கி வேண்டுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும். மன்னித்த கிறிஸ்து இப்போது பிறரை மன்னிக்கும்படியாய் வேண்டுகிறார். மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னவர், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டவர் இப்போது ஏன் மன்னிக்கும்படியாக பிதாவாகிய கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார் என்று சொல்லி பார்த்தோமானால் இது பிதாவாகிய கடவுளுக்கு எதிரான குற்றம்.
இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசுவை ஒரு குழந்தையாய் ஒரு உயிராய் அனுப்பினவர் கடவுள். மனிதனை படைத்து அவனுக்குள்ளாக உயிர் மூச்சை ஊதினவர் கடவுள். எனவே மனித உயிர்களை அழிக்கும் போது கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். எனவேதான் இந்த பாவத்தை மன்னிப்பது என்னுடைய கடமை அல்ல, இது என்னுடைய வரையறைக்குள்ளாக வரவில்லை, மாறாக என்னை உருவாக்கி என்னை படைத்த கடவுள்தான் இந்த குற்றத்தை மன்னிக்க இயலும் என்பதின் அடிப்படையில் தான் பிதாவே இவளது குற்றத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையில் வேண்டுகிறார். யாருக்கு எதிராக தவறு இழைக்கின்றோமோ அவர் மன்னிப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் இறைவரும் நமக்கு மன்னிப்பை வழங்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மத்தேயு 6:12 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி. மத்தேயு 6:14-15 இவ்வாறு சொல்கிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார், மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இல்ல, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ராவிருந்தின் போதும் அவர் சொல்லுகிறார், இது யாருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று அவர் சொன்ன வாக்கை இப்போது சிலுவையில் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மத்தேயு 26, 27, 28 பார்க்கிறோம், பின்பு பாத்திரத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லி வியாழன் இரவில் சொன்னவர் அந்த இரத்தத்தை இன்று வெள்ளி பிற்பகலில் சிலுவையில் சிந்திய வண்ணமாக சொல்லுகிறார், தந்தையே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு மன்னிப்பை வழங்கியவர். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசுவிடத்திலே தண்டிக்கும்படியாய் வரும்போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், நான் உன்னை தண்டனை தீர்ப்புக்குள்ளாவதில்லை என்று சொல்லி மன்னித்து வழி அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, உயிர்த்த கிறிஸ்து மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை தம்முடைய சீடர்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். சீடர்களுக்கு என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு பிறரை மன்னிக்கக்கூடிய கிருபையை யோவான் 20, 22, 23 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். எனவே மன்னிப்பு கடவுளுடைய முகத்தை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் தோய்ந்த நிலையிலும் கூட இந்த மன்னிப்பை வழங்கி தன்னை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார். மன்னிப்பை பெற்ற நாமும் பிறரை மன்னிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். தான் பெற்ற மன்னிப்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் மன்னிப்பை இழந்தவுடைய ஊமையை மத்தேயு 18:12 நாம் பார்க்கிறோம். எனவே நாம் பிறருக்கு மன்னிக்கின்ற மன்னிப்பு தான் நமக்கு கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுத்தரும். எனவே எவர் ஒருவர் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்திருக்கிறார், அவர் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பையும் வாழ்வையும் கொடுப்போம். அப்போது கடவுள் நிறைவான மன்னிப்புக்கு நேராய் நம்மை வழிநடத்துவார். 2004ஆம் ஆண்டு இப்போது நாம் கேள்விப்படுகின்ற வண்ணமாக இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கும் திருமறையிலே பெலிஸ்தீனர்களுக்கும் போர் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொன்னீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவாக சில இடங்களில் பெரிய சுவர்கள் எல்லைகளாக கட்டப்பட்டு இருக்கிறது, சில இடங்களில் மின் வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இரண்டு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய எல்லை. இந்த மின் வேலிகளின் ஊடாக இஸ்ரவேல் இராணுவம் அவ்வப்போது அணிவகுப்பு சென்று கொண்டிருப்பார்கள். அப்படி அணிவகுப்பு செல்லும் போது எதிர்ப்புறத்திலே அந்த மின்வேலிக்கு அருகிலே பாலஸ்தீன சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் அகமது கெட்டிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவன் தன்னுடைய விளையாட்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஒரு இஸ்ரவேல் வீரர்களை சுடுவதைப் போல அவன் செய்கை காண்பிக்கிறான். இதை பார்த்த இஸ்ரவேல் வீரர்களில் ஒருவர் அவன் தங்களை சுட முயற்சி செய்கிறான் என்பதை கணித்து அந்த சிறுவனுடைய தலையை பார்த்து அவர் சுட்டுவிடுகின்றார். 11 வயது நிரம்பிய சிறுவன் மூளைச்சாவு அடைந்து மருத்துவமனையிலே அவர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அதை பார்க்கக்கூடிய அவருடைய தந்தை, இனி உங்கள் மகன் பிழைக்க மாட்டான், என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இனி இந்த குழந்தையை போல எந்த குழந்தையும் சாகக்கூடாது. இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே எவ்விதமான வன்முறைகள் நிகழக்கூடாது என்பதற்கு என் மகன் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி என் மகனின் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் நீங்கள் இஸ்ரவேல் இராணுவத்தின் மருத்துவமனைக்கு அழைத்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த சிறுவனுடைய உடல் அன்றைக்கு இஸ்ரவேல் இராணுவ மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டு அந்த சிறுவனுடைய உடலில் இருக்கக்கூடிய 8 உறுப்புகளை எடுத்து 8 இஸ்ரவேல் இராணுவ வீரர்களுக்கு பொருத்தியதாக அன்றைக்கு சொல்லப்பட்டது. ஒரு மன்னிப்பின் அவசியத்தை வார்த்தைகளினால் அல்ல, செயலின் வழியாக ஒரு மனிதனே தன்னை காயப்படுத்திய
ஒருவருக்கு தன் மகனையே கொடுக்க கூடுமானால் நம்ம எல்லாம் உருவாக்கி படைத்து பாதுகாத்து வருகின்ற ஆண்டவர் தன்னுடைய மகனையே நமக்கு கொடுத்திருப்பது என்பது நடக்க இயலாத ஒன்றல்ல. எனவே அவர் தன்னையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய உணர்வுகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள, பிறருக்கு மன்னிப்பையும் வாழ்வையும் வழங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. ஆமேன். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்ன வாயோ கிழக்கு மேற்கின் தூரமே என்ன வாயோ கிழக்கு மேற்கின் தூரமே என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பாய் ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். அன்பின் ஆண்டவரே, தன்னை காயப்படுத்தியவர்களை தன்னை அவமானப்படுத்தியவர்களை நீங்கள் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே இரத்த காயங்களோடு வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே மன்னித்து அவருடைய திருமொழிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன்னிப்பை பெற்றுக்கொண்டதாய் விசுவாசிக்கிற நாங்கள், நம்புகிற நாங்கள் இந்த மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வைத்தார். எனவே இந்த நேசன் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாம் சிலுவை திருமொழியின் திருமறை பகுதி. புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 வரை. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரில் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவனை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார் என்பது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த இரண்டாம் திருமொழி. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். மார்க் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கு ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி. மார்க் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று என்று அவர் குறிப்பிடுகின்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பற்றி காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு முன்மொழிந்த இந்த செயல், இந்த நிகழ்வு
அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பாடுபடும் தாசன் ஓமையில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய நாட்களில் இவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி கருதப்பட்டாலும் ஒருவேளை இவர்கள் எப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே குறிப்பாக பாஸ்கா பண்டிகையின் போது இந்த ரோமிடத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அநேக புரட்சிகளை மேற்கொள்வார்கள், அநேக செயல்களை மேற்கொள்வார்கள். சில நேரங்களில் அது வன்முறையான செயல்களாக இருக்கும். அதெல்லாம் சுதந்திர போராட்டம் என்கிற அடிப்படையிலே செய்யப்பட்ட ஒரு போராட்டங்களாக இருந்தது. அப்படி செய்யப்பட்ட போராட்டத்தின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பரபாசம் இப்படிப்பட்ட விடுதலை போராட்டத்திற்கான புரட்சியில் ஈடுபட்டவராக அவர் கருதப்படுகிறார். ஒரு நீண்ட உரையாடல் இந்த பகுதியிலே நடைபெறுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். இருவரும் குற்றவாளிகள் என்பதனாலே இவரும் இப்படிப்பட்ட குற்றத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் என்பதை பிறருக்கு அறிவிக்கும்படியாக ஒரு காட்சியாக சாட்சியே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலையை அவர்கள் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒருவர் சொல்கிறார், திருமறையில் பாரம்பரியத்தில் இவர்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். சில வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து இப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமாய் இருந்தால் என்னை மீட்டுக்கொள், நீர் உண்மையாய் கடவுளாய் என்று சொன்னால் எனக்கு இதை செய் என்று சொல்லி ஆண்டவரையே கேள்வி எழுப்பக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த மனிதனும் கேட்கிறார், நீ கிறிஸ்துவனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஆனால் மறுபுறத்தில் அவர் சொல்லுகிறார், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இல்லை, அவருக்கு ஏன் ஆண்டவர் நிலைவாழ்வை உடனடியாக கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிலைவாழ்வுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் சொல்றார், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பிறரை பார்த்து அவர் சொல்கிறார், கடவுளுக்கு பயப்படாதவர்களை பார்த்து ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுகிறது இல்லையா என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் பிழைத்து கொண்டால் போதும் என்று சொல்லி அக்கம் பக்கம் பார்க்காமல் குதிரை கடிவாள கட்டியதை போன்று நேரடியாக செல்லக்கூடிய மக்கள் இருக்கும்போது, தீமை தன் கண்முன்னே நடக்கும்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி ஒரு கேள்வியை நியாயத்திற்காக, ஒரு நீதி பலனுக்காக அநியாயமாய் ஒருவர் துன்புறும் போது ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய மனிதனாக இந்த கெஸ்டாஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இது இந்த தேசத்துடைய சட்டம், நாம் செய்த செயலுக்கு இது தண்டனை. எனவே தன்னிலையை அவர் உணர்கிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம். சில நேரங்களில் நமக்கு செய்த தவறுகளுக்கு தண்டனை வரும்போது நீதிமான்களைப் போல முறையிடுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் யார் தான் எதுவுமே செய்யலை, நான் மட்டும்தானா? ஆனால் இவர் அப்படி யோசிக்கலை. ஏனென்று சொன்னால் எத்தனையோ பேர் தப்பி பிழைத்து இருக்கலாம், பேதுருவை போல மறுதலித்து இருக்கலாம், இல்லை காட்டி கொடுத்து விட்டு யூதாசை போல கடந்து சென்றிருக்கலாம், இல்லது ஆண்டவர் இயேசுவோடு அடையாளப்படுத்த மறுத்து சென்றிருக்கலாம். ஆனால் இவரை சொல்கிறார், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அதனால்தான் தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் அல்ல, மாறாக அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் பாவ மன்னிப்பை நம்ம கேட்க முடியும். பாவ மன்னிப்பை கேட்கும் போது தான் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் இவர் நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தன்னிலையை உணர்கிற ஒரு சகோதரனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், இவரும் தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். நீயே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற, இல்லை சாகும் வேலையிலும் கூட நீதிக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கிறார். நீதியின் குரலாய் அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸில் வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தார். ஒரு டூ வீலரை ஒரு கார் வந்து இடிச்சிடுச்சு. ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க எல்லோரும் ஓடி சென்று பார்த்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் எல்லோரும் திரும்பி வந்து விட்டார்கள் அமைதியாக. ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் ஒருவருடைய கார் அது. அப்போது பாதிக்கப்பட்டவர் மாத்திரம் தனியே நின்று கொண்டிருக்கிறார். திருச்சபை மக்கள் வந்து விட்டார். அநேக சொல்கிறார்கள், ஐயோ அவர் பெரிய மனிதராயிற்று,
இவருக்காக நாங்கள் அவரை எப்படி பகைத்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அப்படிதான் உண்மைக்காக நீதிக்காக கடவுளை விட்டு விடுவதற்கு கூட துணை உள்ளவர்களாக இருக்கிறோமே தவிர அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க மறுத்து விடுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் இவரோ அநீதிக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார். தன்னை உணர்ந்து நீதி செய்வருடைய வாழ்க்கையில் கடவுள் இடைப்படுகிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டார். எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள இயலாதவர். எத்தனையோ அற்புதம் செய்தார், இப்போதோ ஒன்றும் செய்வதற்கு திராணி அற்று இருக்கிறார் இல்லையா? பிசாசுகளின் தலைவினாலே பிசாசுகளை துரத்தினார். ஒருவேளை இருக்குமோ, இப்போ கைவிடப்பட்டு இருக்கிறாரோ என்று யோசித்திருக்கலாம். பரிதாபத்துக்குரியவராக அவரை எண்ணி இருக்கலாம். அவரை தொட்டால் குணமடைந்து விடலாம் என்று வந்தவர்கள் அநேகர், இல்லை அவருடைய வார்த்தை வந்தால் சுகமடைந்து விடுவோம் என்று சொன்னவர்கள் அநேகர், அவர் எங்களை தொட்டால் குணமடைந்து விடுவோம் என்று வந்தவர்கள் அநேகர். இப்போது அவரோ உதவிக்காக காத்திருப்பவரை போல ஏளனமாய் பார்த்து செல்கின்ற காட்சி அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரே ஒருவர் மாத்திரம் அவர் எனக்காக நான் கேட்பதை தரக்கூடியவர் என்று சொல்லி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு விண்ணப்பம் இல்லையா? பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்றார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எல்லா மக்களை பார்க்கலாம் நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். சில நேரங்கள் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே இந்த சிலுவை மற்றொரு குற்றவாளியை போல நாம் கேட்கிறோம், நீர் கிறிஸ்துவானால் என்னை இந்த சிலுவையில் இருந்து விடுவியும் என்று சொல்லி. ஆனால் மாறாக இந்த மனிதர் கேட்கிறார், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இவர் இதை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கெஸ்டாஸ் சுகவீனமாய் இருந்தார், குழந்தையாய் இருந்தபோது. இவர்கள் ஒரு பாலைவன பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அப்போது வழிப்போக்கராக ஒரு குடும்பம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கதவை தட்டி கேட்கிறது, சிறிது தண்ணீர் கொடுங்கள், என்னுடைய குழந்தை இந்த பாலைவன புயலினால் மணல் சூழ்ந்திருக்கிறது, என்னுடைய குழந்தையை கழுவுவதற்காக நீங்கள் சற்று தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த பாலைவனத்தில் வாழ்ந்த குடும்பம் சொல்கிறது, இல்லை இல்லை, எங்களுக்கு தண்ணீர் மிக குறைவாக இருக்கிறது, பாலைவன பகுதியில் தண்ணீர் கிடைப்பது எவ்வளவு அரிதானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எங்களுடைய குழந்தையும் ஒன்று இருக்கிறது, அதை கழுவுவதற்காக கொஞ்சம் தண்ணீரை தான் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெற்றோர் சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், அந்த கொஞ்சம் தண்ணீரை கொடுங்கள், என்னுடைய குழந்தையை கழுவிவிட்டு அந்த தண்ணீரை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. அப்படியே அந்த குழந்தையை தண்ணீரால் கழுவி அந்த தண்ணீரை பிடித்து மீண்டுமாக அந்த குடும்பத்திடத்திலே அந்த தண்ணீரை கொடுக்கிறார்கள். நாட்கள் சென்றது. சில நேரம் சென்ற பிறகு அந்த தண்ணீரினால் அவர்கள் தன்னுடைய குழந்தையை கழுவினார்கள். தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த தண்ணீரினால் கழுவினவுடனே அந்த குழந்தை தூய்மையாய் மாறியது. அது வேறு யாருமல்ல, இந்த திஸ்மாஸ் என்று சொல்லக்கூடியவர் தான். அந்த வழிபோக்கராக வந்தவர்கள் வேறு யாருமல்ல, ஏரோதுக்கு பயந்து எகிப்தை நோக்கி பயணப்பட்ட மரியாளும் யோசேப்பும் அவருடைய குழந்தையாகிய இயேசுவும் தான். அப்போது இவருடைய பெற்றோர் சொல்லி வளர்த்தார்கள், மகனே, நீ குழந்தையாய் இருந்தபோது இப்படி ஒரு குழந்தையை கழுவி கொடுத்த தண்ணீரால் உன்னை நாங்கள் கழுவினோம், நீ குணப்பெற்றாய் என்று சொல்லி அவ்வப்போது அந்த தாயார் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். ஒருவேளை சிலுவை அடியில் இருந்து கொண்டு இவருடைய முகத்தை பார்த்து மரியாளை பார்த்து அவர்கள் இவரிடத்திலே சொல்லியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே சிலுவை மரணத்திலே இருந்த அவரை பார்த்து ஒரு சொல்லுகிறார், உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரலாம். எல்லோரும் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது விண்ணுக்குரியது என்பதை உணர்ந்து கொண்ட ஒரே மனிதன் சிலுவையின் நிழலில் நின்றவராய், இல்லை பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்பதை போல ஒரு தாழ்மையான ஒரு மன்றாட்டு. உடனடியாக பதில் அவருக்கு வருகிறது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய், பரதேசியில் இருப்பாய். பரதீசு அப்படின்னா என்னது? தேவராஜ்யம். அது எதுவாக இருந்தால் என்ன நமக்கு? அதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அது யாருடைய இடம்? ஆண்டவர் இயேசு இருக்கக்கூடிய இடம். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? என்னோடு கூட நீ இருப்பாய். அது எங்கே இருந்தால் என்ன? கடவுளோடு இருக்கக்கூடிய இடம் தான் விண்ணுலகம். அதனால சொல்றார், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். அவரை என் கூட இருந்தா எங்க இருந்தா என்ன? அதான் யோசிப்பு சொல்ற, சிறையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, வேலைக்காரனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை,
மீண்டுமாக சொல்கிறேன், யாரோடு இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். இல்லை, ஆண்டவர் தன் வாழ்நாளெல்லாம் ஆயக்காரரோடு பாவிகளோடு இருந்தார். இல்லை, பாவிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு இருந்தார், எளிய மக்களோடு இருந்தார், ஏழைகளோடு இருந்தார், குற்றவாளிகளோடு இணைந்தார், தீமையானவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களோடு இருந்தார். இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீர்களானால், இயேசு எங்கு மண்ணில் வாழ்ந்தாரோ, யாரோடு இருந்தாரோ அவர்களோடு நாம் இருந்தால் நாமும் விண்ணில் ஆண்டவர் இயேசுவோடு இருப்போம். செபிப்போம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலைவர முண்டு நிதம் துதி நீ மனமே, தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி வருவாய் தினமும் நீ மனமே, தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த திஸ்மாஸை போல நாங்களும் நீதிக்காய் குரல் கொடுக்கிற மக்களாக, நாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்கிற மக்களாக, பேச இயலாதவர்களுக்காக பேசுகின்ற மக்களாக, எந்த நிலையில் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வித்தார். உமோடு இருக்கக்கூட ஆசைப்படுகிற நாங்கள் நீர் யாரோடு இருந்தீரோ அவர்களோடு இருக்க உணர்வைத்தார். இறைமை இந்த நேசின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பரை இந்த ஆண்டவரே. மூன்றாம் சிலுவை திருமொழி தியானத்திற்குரிய திருமறை பகுதி யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்பதே. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த மூன்றாம் திருமொழி. அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீடரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு இயேசு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீடர் மரியாளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் தாய் மரியாளை குறித்து நாம் பல தியானங்களை கிறிஸ்துமஸ் காலத்தில் தியானித்திருக்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிலுவையை சுமந்த ஒரு வாழ்வாகவே அன்னை மரியுடைய வாழ்வு இருந்தது என்பது திருமறை நமக்கு காட்டுகின்ற உண்மை. கடவுளால் வேண்டிக் கொள்ளப்பட்டு கடவுளால் கொடுக்கப்பட்டு பெண் பிள்ளை என்கிற ஒரு ஏமாற்றத்தின் நிமித்தமாக ஆலயத்தில் விடப்பட்டு வளர்ந்த அந்த குழந்தை பெண்களுக்குரிய பருவம் வந்தபோது ஆலயத்திற்கு வெளியே புறம்பாக்கப்படுகின்ற சூழ்நிலையில்தான் கடவுளுக்காய் தன்னை அர்ப்பணித்த இந்த குழந்தையை, கடவுளால் கேட்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த குழந்தையை மக்கள் புறக்கணித்த நிலையில்தான் கடவுள் தன்னுடைய மீட்பரை சுமக்கக்கூடிய ஒரு சகோதரியாய் மரியாளை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றின் தந்தையாக இருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மீட்பின் தாயாக, கடவுளுடைய தாயாக, கடவுளுடைய சாட்சியாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் மீட்பை கொண்டு சென்றவர் அன்னை மரியா அவர்கள். இயேசுவின் தாயாக இவர்களுடைய வாழ்க்கையிலும் சில சிலுவைகளை இவர்கள் சுமந்தார்கள். திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பம் அடைந்தார்கள். உலகத்திலே அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அன்றைய நாள் அநேகர் இருந்தார்கள். இயேசுவை குறித்து மேய்ப்பர் சொன்னதையெல்லாம் கேட்டு தன்னுடைய இருதயத்தில் அவைகளெல்லாம் வைத்து சிந்தனை பண்ணினார்கள் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். குழந்தையை ஆசீர்வதித்த சிமியோன், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர் சொல்வதை பார்க்கலாம். ஏரோதுக்கு பயந்து குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகின்ற நிலை மத்தேயு 2:13 பார்க்கலாம். இந்த சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
ஏன்னா கடவுள் முன்னறிவித்த ஒரு குழந்தையாயிற்று, மீட்பராகிய குழந்தையாயிற்று. நம்ம இந்த குழந்தை காப்பாற்றும் என்று சொன்னால் நாம் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது என்று சொல்லி எண்ணி இருக்கலாம். இந்த குழந்தை நிமித்தமாக அவருடைய வாழ்வும் கடினமாய் மாறியதை நாம் பார்க்கலாம். பண்டிகைக்காக சென்றபோது ஆண்டவர் இயேசுவை காணவில்லை. எருசலேமுக்கு மீண்டுமாய் செல்லும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தைக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்கும்போது அதை புரிந்து கொள்ள இயலாமல் மனதில் வைத்துக் கொள்வதை நாம் பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே மகனே அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டிருக்குது என்று சொல்லும்போது, அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னபோது, இதுதான் நீ செயல்பட வேண்டிய நேரம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை செயல்பட தூண்டியவராய் அன்னை மரி இருப்பதை நாம் பார்க்கலாம். மகன் காணவில்லையே, மகனை பைத்தியம் பிடித்தவன் என்று சொல்லி அனைவரும் பழிக்கிறார்களே என்று சொல்லி மகனை தன் பிள்ளைகளோடு தேடி வந்தபோது, பரலோகத்தில் இருக்கிற என் கடவுளின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு யாரும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிற வார்த்தையை கேட்டு மனம் உடைந்து போயிருக்கலாம். மரியாளுடைய மகன் தச்சன் மகன் என்று சொல்லி தந்தையின் பெயரை அறியாதவர் என்று சொல்லி பரியாசம் செய்ய ஒரு கூட்டம் சொன்ன வார்த்தைகளை மார்க்கு தன்னுடைய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் தன் மகன் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார். பெற்றோருக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய தீமைகளில் மிக கொடுமையான தீமை என்னவென்று சொன்னால், தன் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்ப்பது. தன் பிள்ளைகளை அடக்கம் செய்வது ஒரு பெற்றோருக்கு ஆளாத துன்பத்தை, மீளாத துயரத்தை தருகின்ற ஒரு காட்சியாய் உலகத்திலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அன்பு மகனாக வளர்த்து பெற்றெடுத்து ஒரு மீட்பின் திட்டத்திலே அவர் இடம்பெறுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சாகின்ற ஒரு காட்சியை அன்னை மரி பார்க்கின்றார். இல்லையே, தன்னுடைய தந்தையை இழந்தவர், தன்னுடைய கணவனை இழந்தவர், தன்னை பாதுகாப்பதற்காக தன்னுடைய மூத்த மகன் இருக்கிறான் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்தவர் இன்றைக்கு மகனுடைய சாவை, அகால மரணத்தை தன் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் அன்பு மகனாக தன் தாயை, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழியாமல் தன்னை நேசிக்கிற சகோதரிடத்திலே ஒப்புவிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடுகளை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். இல்லை, இயேசுவின் சீடர் ஒரு பக்கம், இயேசுவின் தாய் ஒரு பக்கம். இயேசுவின் சீடர் என்ன சீடர்? அவர் அன்பின் சீடர், இயேசுவை நேசித்த சீடர், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சீடர். 12 பேரை அவர் தெரிவு செய்து கொண்டாலும், தன்னோடு கூட நெருங்கி இருக்கும்படியாய் 3 பேரை தெரிவு செய்து கொண்டாலும், இன்றைக்கு அவரோடு கூட சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே சீடர். அன்பு எதை கண்டும் பயப்படாது, அன்பு ஒருபோதும் மறையாது, அது எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் என்பதற்கு அடையாளமாகத்தான் சிலுவையின் அடியில் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பின் சீடர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்பின் சீடருடைய பிரதிநிதிகளாக வாழும்படியாக கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபுறத்தில் அன்னை மரி நிற்கிறாங்க. யார் அவங்க? கணவனை இழந்திருக்கக்கூடிய ஒரு விதவை, மகனை இழந்திருக்கக்கூடிய ஒரு கைம்பெண், ஆதரவற்ற ஒரு பெண்ணின் அடையாளமாக அன்னை மரி இருக்கிறார்கள். இந்த புறத்தில் அன்பின் சீடர்கள், இயேசுவை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு இருவருக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். நீங்கள் என்னை நேசிப்பது உண்மையானால், நீங்கள் என் மீது அன்பு செலுத்துவது உண்மையானால், இப்படி மரியாளை போல கைவிடப்பட்ட பெண்ணை, கைவிடப்பட்ட மக்களை, உறவுகள் இழந்தவர்களை, அகால மரணத்தினாலே அநீதியினாலே அனாதையாக்கப்பட்டவர்களை நீங்கள் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பின் சீடர் தான் திருச்சபையினுடைய அடையாளமாக இருக்கிறார். சீடர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் தான் திருச்சபை. அப்போ திருச்சபைக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னவென்று சொன்னால், மரியாளை போல கைவிடப்பட்ட பெண்களை திருச்சபை இணைத்து கொள்ள வேண்டும். திருச்சபை இவர்களை பராமரிக்க வேண்டும். திருச்சபை இவர்களை பாதுகாக்க வேண்டும். இல்லை, ஆதரவு உள்ளவர்களை அல்ல, தேவையில் உள்ளவர்களை சந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் திருச்சபை செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதனால்தான் கைவிடப்பட்டவர்களை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் கைவிடப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் பசியாய் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், அனாதையாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், உடை இல்லாதிருந்தேன் எனக்கு உடை அளித்தீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை குற்றப்படுத்தவில்லை என்னை பார்க்க வந்தீர்கள்,
சுகமாய் இருந்த நீ விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லி, இவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி விண்ணுலக வாழ்க்கைக்கு அவர்களுக்கு இடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை, கைவிடப்பட்டவர்களை நேசிக்கக்கூடிய மனநிலையை திருச்சபையாகி நாம் பெற்றிருக்கிறோமா? அல்லது நமக்குரியது, என்னுடையது, நாங்களே அனுபவிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திருச்சபை கைவிடப்பட்டவர்களை, யாரும் இல்லை என்று சொல்கிறவர்களை ஏற்று வாழும்படியாய் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் அன்பின் சீடர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை. இயேசுவின் அன்பின் சீடராய் இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ கடவுள் நமக்கு உணர்வை தருவாராக. ஆமேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழமுயரமா எவ்வளவு வந்து கொள்வார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றும். அன்பின் ஆண்டவரே, அன்பின் சீடராய் வாழும்படியாய் அழைக்கப்பட்ட நாங்கள் அன்பின் சீடராய் யோவானைப் போல வாழ்வின் எல்லா நிலையிலும் இந்த ஆண்டவரை பின்தொடர எங்களுக்கு உணர்வைத்தார். ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பணியை, அன்னை மரியை போன்று கைவிடப்பட்டவர்களை பராமரிக்கக்கூடிய பணியை ஏற்று செய்யக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்றிருந்த ஆண்டவரே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் திருமொழி. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், வசனங்கள் 45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி அரமேய மொழியில் எழுதப்பட்ட வார்த்தையாய் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டின் பொருளும் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. முதல் 3 வார்த்தைகளும் தன்னை சூழ்ந்திருந்த மக்களோடு தொடர்பு படுத்தி ஆண்டவர் இயேசு பேசின திருமொழிகள். இந்த 4ஆவது வார்த்தை ஏறக்குறைய 3 மணி நேரம், அதை தான் நம்ம நினைவு கூறுகிறோம். 12 மணி முதல் 3 மணி வரை, 6ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வரை பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது, அமைதியாக இருந்தது. ஆண்டவர் இயேசுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் பிறக்கவில்லை. அந்த நேரத்தை தான் நாம் 3 மணி நேர தியானமாய் வைத்திருக்கிறோம். அடிப்படையில் பார்த்தா 6 மணி நேரம் தியானம் வைக்கணும் இல்லையா? உட்கார்றதுக்கே கஷ்டப்படுறோம். கத்தோலிக்க திருச்சபையில் போனீங்கன்னா சிலுவை பாதை என்று சொல்லி அருளுரைகள் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த 14 ஸ்டேஷனும் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நின்றுட்டே தான் அதை பார்க்கணும் இல்லை? இருக்கிறாங்க. இந்த 3 மணி நேரம் நின்று கொண்டே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய பாரம்பரிய திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்காக சிலுவையிலே ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இல்லை, நம்ம வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிறோம் இல்லை? எவ்வளோ நேரம் புதைக்கிற வரை இல்லை? இருக்கிறவங்க இருப்பாங்க, நாங்களாம் இருந்தோம், அதனால் தெரியுது. அப்போ ஆண்டவருக்காக சில நேரம்
இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேற்றே சொன்னேன், உணவு ரொம்ப ஆபத்தானது. அதை விட்டு விடுவதற்கு கற்றுக்கொள்வது கடவுளை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியதாய் மாறும். அதற்கு திருச்சபை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்படிப்பட்ட தியான வேலைகள். அந்த நம்பிக்கையோடு இல்லை, அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னை திருப்திப்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு, எனக்கு ஆற்றல் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் முயற்சி செய்வோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீன பகுதியில் யூத சமய தலைவர்களின் சூழ்ச்சினால் ரோம அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சிலுவையில் அறையப்பட்ட மனித குமாரனின் கூக்குரல் தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணில் வாழ்ந்தபோது அவருக்கு பல பெயர்கள் இடப்பட்டன. என்னென்ன பேர்லாம் சொன்னாங்க? எலியா என்று சொன்னார்கள், கடவுளுடைய மகன் என்று சொன்னார்கள், அப்புறம் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னார்கள், ரவி என்று சொன்னார்கள், போதகர் என்று சொன்னார்கள், மேசியா என்று சொன்னார்கள், கிறிஸ்து என்று சொன்னார்கள், இதோ தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார்கள். இல்லை, நெகட்டிவாக சில பேர் சொன்னாங்க. ஆனால் இயேசு தன்னை அழைத்துக் கொள்வதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன? தன்னை எப்படி அட்ரஸ் பண்ணுவார்? தன்னை எப்படியாவது அப்படி சொல்லியிருக்காரா? பாருங்க, பைபிள்லாம் படிச்சிருக்கிறோம், நம்ம சொல்கிறோம். அவர் என்ன சொல்வார் தன்னை சொல்லும்போது? மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன், மானிட மகன் என்று சொல்லி தன்னை அழைத்துக் கொள்வார். மானிட மகனை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மானிட மகன் இவ்வாறு துன்புற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக 3 முறை அவர் சீடர்களோடு அதை பகிர்ந்து கொண்ட பகுதியும் கூட நாம் பார்க்க முடியும். எனவே கிறிஸ்து தன்னை அழைத்து கொண்டது மனுஷகுமாரன் அல்லது மானிட மகன் என்று சொல்லி தன்னை அழைத்து கொண்டார். மானிட மகன்னா யார்? இல்லை, இஸ்ரவேலுடைய வரலாற்றை நடைபெற்ற சில அனுபவங்களிலிருந்து பார்க்கும்போது தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கு காணப்படுகின்ற தரிசனத்திலே மானிட மகனை போன்று ஒருவர் இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கணும், உன்னதத்தினுடைய புனித மக்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தமானவருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம ஆட்சிக்கு முன்பாக கிரேக்கர்களை ஆட்சி செய்த போது ஆன்டிபஸ் எபிபனஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க அரசர், இல்லையா, ஆன்டியோகு எபிபனஸ் என்று சொல்லக்கூடிய 4வது கிரேக்க அரசர், 4 கிரேக்க அரசர் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த யூத மக்களை மிக துன்பப்படுத்தினார். குறிப்பாக இஸ்ரேல் ஆலயத்தை கைப்பற்றி ரோம அந்த கிரேக்க சிலைகளை எல்லாம் வைத்து அதற்கு யூதர்கள் அருவருக்குகிற பண்டிகை பலியிட்டு ரொம்ப மக்களை அந்த சமய ரீதியாக, ஸ்பிரிச்சுவலாகவும் உடல் ரீதியாக வரி வசூல் செய்து மிக கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தினார். அப்போ பாதிக்கப்பட்ட இந்த மக்கள்லாம் எழுந்து ஒரு புரட்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த புரட்சியின் போது அநேகர் இறந்து போகிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர்கள் கடவுளிடத்தில் இருக்கிறார்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவானுடைய ஜனங்கள் என்று சொல்லி தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தருகின்ற விடுதலைக்கு அடையாளமாக இவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள். எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போன்ற ஒரு தரிசனம் அங்கு காண்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தூக்கி என்ன பண்ணுறாங்க? எரிகிற சூளையில் போடுகிறார்கள். அப்போ அரசர் கேட்கிறார், 4வதாக ஒருவர் இருக்கிறாரே, 3 பேரை தானே போட்டுமே, அவருடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதுதான் மானிட மகன். மானிட மகன்னா யாருன்னா, நம்மில் ஒருவர், இல்லையா, ஒரு ஆஸ்ட்ரேஜை நம்மளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறான்னு வச்சுங்க, கதவு சாத்துறாங்க, துப்பாக்கி முனையிலே உள்ளே வச்சுறாங்க. யாராவது ஒருத்தர் மாத்திரம் இருங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கூடியிருக்கிற இத்தனை பேருக்காக எவர் ஒருவர் நான் இருக்கிறேன், இவங்களை அனுப்பிடுங்க, இல்லை என்ன சுட்டுக் கொள்ளுங்க, இவங்களை விட்டுருங்கன்னு சொல்லி எவர் ஒருவர் முன் வருகிறாரோ அவருக்கு பேர் தான் சன் ஆஃப் மேன், மானிட மகன். மனிதர்களுக்காக தன்னை கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு தான் மானிட மகன் என்று சொல்லி பெயரிடப்பட்டது. அந்த ஒருவராக இங்கே ஆண்டவர் இயேசு மனுமக்களுடைய பிரதிநிதியாக, அநேகருடைய குற்றங்களின் பிரதிநிதியாக, தேவாட்டுக்குட்டியாக தன்னை பலியாக ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும்படியாக வருகிறார். இல்லை, வியாழன் இரவிலே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும். கடினம் தான், மரணத்தை எதிர்கொள்வது யாருக்கும் எளிதான ஒன்று அல்ல.
ஆண்டவர் இயேசுவுக்கு கடினமான ஒன்றாய் இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் அவர் எதில் மகிழ்ச்சி விட்டார் என்று சொன்னால், ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல முது விருப்பத்தின்படி ஆக கடவுது. என் வாழ்வை காட்டிலும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்னில் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, அது அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்னில் நிறைவேறுவதற்காக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இது 21ஆம் சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா புலம்பல் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகின்ற சங்கீதங்கள், லேமெண்ட் என்று சொல்வார்கள், புலம்பி அழக்கூடிய சங்கீதங்கள். தனிநபர் சங்கீதங்கள் இருக்கிறது, சமுதாய சங்கீதங்கள் இருக்கிறது. ஏதேனும் துன்பம் வரும் பொழுது கடவுளிடத்தில் அழுது முறையிட்டு அப்படி ஜெபிக்கும் போதே கடவுள் தருகின்ற ஆற்றலை பெற்றுக்கொண்டு அந்த ஜெபத்தின் ஊடாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஜெபிக்கும் போது கண்ணீர் வரும், ஜெபம் நிறைவு செய்யும் பொழுது ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் தெரியும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ளும் போது வருகின்ற தெளிவு, வருகின்ற நம்பிக்கையாக அந்த நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால தான் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை முறையிட்டவர் 21ஆம் வசனத்திலிருந்து கடவுள் மீது நம்பிக்கை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இன்னும் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவரே என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். ஆண்டவர் இயேசு இதுவரை முதல் வசனத்தில் சொல்றாரு, தந்தையே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இப்போ என்ன சொல்லி கூப்பிடுறாரு அவரை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தந்தையுடைய முகம் மகனுக்கு மறைக்கப்பட்ட நிலையில தான், தனித்து விடப்பட்ட நிலையில்தான், தாயை காணாது தவிக்கின்ற குழந்தையாக தந்தையுடைய முகத்தை எப்போதும் கண்ட இயேசு, தந்தையே உடைய முகத்தை ஏன் எனக்கு மறைத்து விட்டீர் என்று சொல்லி, என்னை ஏன் கைவிட்டு விட்டீர் என்று சொல்லி கைவிடப்பட்ட மக்கள் பாடிய இந்த 22ஆம் திருப்பாடலை பாடி கடவுளுடைய வார்த்தையின் வழியாக தன்னை திடப்படுத்திக் கொள்கிற இந்த நிகழ்வு தான் இந்த 22ஆம் திருப்பாடல் வழியாக அவர் பெற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்வு. சில இடங்களில் கடவுள் என்ன ஆயிடுவாராம், தூங்குவார்னு நம்பிக்கை. தூங்குற கடவுள் தூங்கிட்டாருன்னா என் கஷ்டம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதனால் என் கஷ்டம் போனோன்னா கடவுள் என்ன பண்ணோம், எழும்பணும். அவர் எழும்பலை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ நான் தான் என்ன பண்ணணும், கடவுளை எழுப்பணும். அதனால தான் அநேக மிருகங்களை பலியாக செலுத்தக்கூடிய வழக்கம் இருந்தது. மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் விழித்துக் கொள்வார் என்று சொல்லி, இல்லை எக்காலம் ஊதுவார்கள். எக்காலம் ஊதினால் இந்த சத்தத்தை கேட்டு கடவுள் விழித்துக் கொள்ள மாட்டாரா? அதே போல பலிகளும் இடுவாங்க, எக்காலம் ஊதுவார்கள், வெடி வெடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கடவுள் எழுந்து விட மாட்டாரா? ஏன்னா அவர் எழுந்துட்டா போதும், என் கஷ்டமெல்லாம் போயிடும். மழை ரொம்ப நாளாக வரல, அவர் எழுந்துட்டா மழையை கொடுத்துடுவார். அவரை எழுப்ப வேண்டும். இது பிற சமயங்களில் காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. ஏன் கஷ்டம் வருதுன்றது. ஆனால் இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை எங்கள் ஆண்டவர் என்ன பண்றதில்லை, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் எப்போதும் விழித்திருக்கிறார். அப்ப ஏன் கஷ்டம் வருது? நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் தன்னுடைய முகத்தை என்னிலிருந்து மறைத்து இருக்கிறார். என்ன பார்க்கல, அவர் என்ன பார்க்க விரும்பல. அப்போ அவர் பார்க்காதனால என்னுடைய நிலை என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, கடவுளுடைய முகம் எனக்கு தெரியவில்லை, ஆண்டவர் அதை எனக்கு மறைத்து இருக்கிறார். அப்போ அந்த முகம் எனக்கு வேணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். அதை தான் 13ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் உடைய முகத்தை எனக்கு காண்பியும், உமது முகத்தின் வெளிச்சத்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் அகன்றுவிடும் என்று சொல்லி அவர் பார்க்கக்கூடிய காட்சியை தான் இந்த 22ஆம் திருப்பாடலில் அவர் தருவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆங்கிலத்தை ஹிடன்னஸ் ஆஃப் காட் என்று சொல்வார்கள் சங்கீதத்தில். கடவுள் தன்னை மறைத்திருக்கக்கூடிய நிலை, கடவுள் மக்களுக்கு தன் முகத்தை மறைத்து கொள்ளக்கூடிய நிலை, இது நிலையானதல்ல. உடனே கடவுள் அதை தன்னை வெளிப்படுத்தி விடுவார். இல்லை 39 அதிகாரத்தில் ஏசாயாவில் மக்களை கட்டுப்படுத்தின ஆண்டவர், கடின வார்த்தைகளை பேசிய ஆண்டவர் 40ஆம் அதிகாரத்தில் மகளே நீ ஆறுதல் கொள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி மகள் கண்ணீர் விடும்போது தன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிற தந்தையைப் போல தாயைப் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை
சிலுவையில் வெளிப்பட்ட வேதனையின் குரல் அல்ல. கைவிடப்பட்ட மக்கள் கடவுளுடைய முகத்தை காண்பதற்காக ஆவலோடு பேசிய அந்த வார்த்தைகளில் தன்னையும் ஆண்டவர் இயேசு இணைத்து கொள்ளக்கூடிய வார்த்தை. அந்த துன்பத்திலே நிலைத்திருக்கிற வேளையில தான் நம்பிக்கை வைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். எனவே அந்த எளிய மக்களுடைய அனுபவத்தோடு அவர்கள் பாடுகின்ற அந்த 22ஆம் திருப்பாடலோடு தன்னையும் அவர் இணைத்துக் கொள்கிற நிலைதான். எனவே நாம் அடையும் துன்பங்களுக்கு கடவுள் காரணம் அல்ல, மாறாக அநியாயமாய் துன்புறும் மக்களுடன் கடவுள் இருக்கிறார். மரணத்தை அவர் விரும்பியே ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. தன்னுடைய மக்கள் துன்பப்படும் போதெல்லாம் தானும் துன்பப்படுவதாக சொல்கிற ஆண்டவர், என் மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தேன் என்று சொல்லி மோசையோடு பேசுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். தனக்கு முன்பாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டு விசுவாசத்தினை விடாமல் பற்றி கொண்ட மக்களுடைய பாடுகளை ஆண்டவர் இயேசு தியானித்துக் கொண்டார். நம்ம கஷ்டத்தில், நம்முடைய துன்பத்தில் நமக்கு எது நம்பிக்கை அளிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட அதே வேத வசனங்கள் தான் இன்னைக்கு நமக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். கஷ்டம் வரப்போ, துன்பம் வரப்போ ஆறுதலை மனிதருடைய வார்த்தைகளில் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளில் தேட முயற்சி செய்வோம். ஆண்டவர் அதை தான் செய்கிறார். இந்த கைவிடப்பட்ட நிலையில் இந்த திருப்பாடல் வழியாக கடவுள் மீது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக ஆண்டவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். துன்பங்கள் வரும்பொழுது அவரக்குளரை எழுப்புவதல்ல, மாறாக மக்கள் பாதிக்கப்படும் போது தங்களை இணைத்துக் கொள்வதுதான் வாழ்வு. இல்லை, ஏற்கனவே சொன்ன நான், சுனாமியின் போது என்னுடைய குழந்தைகளை இழந்த அநேக பெற்றோர் இந்த இழப்பை எப்படி போக்கிக் கொள்வது என்று சொல்லி உணரும் போது அந்த முகாமில் பார்த்தாங்களாம், அநேக குழந்தைகள் பெற்றோரை இழந்திருந்தார்கள். பெற்றோரை இழந்த குழந்தைகள் ஒரு புறம், குழந்தைகளை இழந்த பெற்றோர் ஒரு புறம். கடவுள் இந்த குழந்தைகளுக்கு பெற்றோராய் இருக்க என்னை அழைக்கிறார் என்று சொல்லி அநேகர் அந்த குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை துன்பங்களின் ஊடாக துன்பப்படுகிற மக்களோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்வு முழுமையடையும். ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணமும் இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கையோடு துன்பம் வரும்போதெல்லாம் அதில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாய் ஆறுதலை தேட நாம் முயற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. ஆமேன். இடருக்கும் மஞ்சில் இயேசுவை சார்ந்து நிற்பே, ஆயவித கொடிய இடருக்கும் மஞ்சில் இயேசுவை சார்ந்து நிற்பே. அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நன்றி கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நன்றி கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்நிலை பாதிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் பாதிடுவேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே உம்முடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்படும் போதெல்லாம் தாயை இழந்த, தந்தை இழந்த பிள்ளைகளைப் போல நாங்கள் முறையிடுகிறோம். நாங்கள் முறையிடும் பொழுது உம்முடைய வார்த்தையின் வழியாய் உம்மீது நாங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உணர்வைத்தார். உமது முகத்தின் வெளிச்சத்தால் இந்த வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகன்று போக செய்யும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு மிகுந்த ஆண்டவரே, ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பாடம் 5ஆம் சிலுவையின் திருமொழியின் திருவசனங்கள் யோவான் 19:28 வசனம் முதல் 29 வரை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள்
கடற்காளானை காடியிலே தோய்ந்து ஈசாப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் மொழிந்த 5வது மற்றும் 6வது வார்த்தைகள் யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரமே காணப்படுகின்ற ஒரு வார்த்தை. குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்தில் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். ஏன் யோவான் நற்செய்தி நூல் இதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி நூல் காலத்தால் மிக பிந்தியதாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல். அதனால்தான் தான் 4வது நற்செய்தி நூல் என்று சொல்லி அழைக்கிறோம். கிபி 100வது ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். அதற்கு முன்பாக 3 நற்செய்தி நூல்களும் எழுதிவிட்டார்கள். இந்த 90க்கு பிறகு நாஸ்டிசம் என்ற ஒரு கொள்கை எல்லா இடத்திலும் ஏற்படுகிறது. அது என்ன சொல்கிறாங்க? அறிவு நெறி கொள்கை என்று சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக இல்லை, மனிதனாக இருப்பதை போன்று அவர் இருந்தார். எனவே அவர் பட்ட துன்பங்களும் ஒரு காட்சியாக இருந்ததை தவிர உண்மையாக அவர் துன்பங்கள் படவில்லை. கடவுள் துன்பப்பட முடியுமா? கடவுளை நாம் அடிக்க முடியுமா என்று சொல்லி அது ஒரு காட்சியாக நமக்கு தோன்றியது தவிர உண்மையாக அவர் துன்பங்களை அனுபவிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அறிவு நெறி கோட்பாடுகள் எல்லாம் பல இடங்களில் எழுந்தன. இதற்கு பதில் கூறும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசுவோடு தன்னை இணைந்து வாழ்ந்த, அன்பின் சீடனாய் கடைசி வரை வாழ்ந்த, அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரே சீடனாய் இருந்த யோவான் தன்னுடைய நூலில் எழுதும்போது அவர் உண்மையான மனிதனாக இவ்வுலகிலே வாழ்ந்தார். உண்மையாக மனிதனுக்குரிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை உடல் அளவில் அவர் பெற்றார். ஏனென்று சொன்னால், இந்த யோவான் ஒருவர் மாத்திரம்தான் சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவர் இயேசுவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தவர். அதனால்தான் தன் தண்ட காட்சியை அவர் முழு கடவுளாக, முழு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார் என்பதை தான் இந்த வார்த்தையின் வழியாக அவர் சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். மத்திய 27, 48, 49ஆம் வசனங்களும் மார்க் 15, 36ஆம் வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்காளானை காடியில் தோய்த்து கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 36, 37ஆம் வசனத்தில் புளித்த காடியை அவரிடம் கொடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 19, 28, 30 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்லை, யோவான் 4ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தில் சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவர் இயேசு உரையாடும் போது, இந்த தண்ணீரில் குடிக்கிற எவனும் மறுபடியும் தாகம் அடைவான், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களோ ஒரு காலம் தாகம் அடையார்கள், நான் அவர்களுக்குள்ளே நித்திய வாழ்வுக்கு ஏதுவாய் ஊறுகிற நீரூற்றாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் முறையிடுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37, 39ஆம் வசனத்தில் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துக்கு வரக்கடவன், என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி தம்மிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன ஆண்டவர் இயேசு இப்போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் அமர்ந்த தண்ணீரண்டையில் தன்னுடைய ஆடுகளை கொண்டு போய் விடுகிற மேய்ப்பனாய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட கிறிஸ்து இப்போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். கடவுள் தருகின்ற ஆறுதல், சமாதானம் இங்கு தண்ணீரோடு ஒப்பிடப்படுகிறது. இல்லை, ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த தாகம் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தது. ஏனென்று சொன்னால், பாஸ்கா விருந்தை புசித்த பின்பு, திராட்சை ரசத்தை பருகிய பின்பு அவர் சில மணி நேரங்கள் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வேர்வை இரத்த துளிகளாய் விழும்படியாக இந்த கடினமான நேரத்தை கடந்து செல்வதற்கு முன்பாக கடவுளை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரவெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டு பிளாத்தினிடத்திலும் ஏறுதனிடத்திலும் பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கும் அலைக்கழிக்கப்படுகின்ற சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். இல்லை, பாலஸ்தீன பகுதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி. சாதாரண ஃப்ளாட்டாக நடக்க முடியாது. அப்போது அதிகமாக தண்ணீர் தாகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், ஒரு மனிதன் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாய் இருந்த பகுதியாக அந்த பகுதி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே தான் உண்மையான தாகத்தினால் சிலுவை சுமந்து சென்று இரத்தமெல்லாம் வடிந்து மிக துன்பத்திற்கு ஆளான ஒருவராக அங்கலாய்க்கின்ற இந்த நேரத்தில் தான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம்.
சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த காடி என்பது ஒரு வகையான மதுபானம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட மக்கள் மீது இரக்கம் கொண்டு யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் இதுதான். அவருடைய வழி தெரியாமல் இருப்பதற்காக, தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை நினைத்து அவர்கள் மனம் வருந்தாமல் இருப்பதற்காக, அவர்கள் தன்னிலை மறப்பதற்காக அவர்கள் மீது காட்டப்படுகின்ற ஒரே கருணை இந்த புளிப்பு கலந்த மதுபானத்தை கொடுப்பது தான் அதிகபட்ச கருணை. அதனால தான் ஆண்டவர் அதை ருசி பார்த்தபோது அதை குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த துன்பத்தை ஆண்டவர் நேரடியாக அனுபவிக்க நினைத்தாரே தவிர இதை தவிர்த்து செல்ல அவர் விரும்பவில்லை. எப்போதிலிருந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு கையளித்த நேரத்திலிருந்து இந்த கடினமான பாதையை கடந்து செல்வதற்கு வேறு எதையும் நாடாமல் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையை மாத்திரமே நம்பி இந்த சிலுவையை அவர் சுமந்து சிலுவையை அவர் கடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 69 இந்த 22ஆம் சங்கீதத்தை போல ஒரு புலம்பல் பாடல் தான். துன்ப நிலையில் இருந்து சந்தோஷமான நிலைக்கு செல்லுகின்ற புலம்பல் சங்கீதங்களில் வருகின்ற ஒரு பாடல். துன்புறம் மானிடரோடு தன்னை இணைத்துக் கொள்கிற கிறிஸ்துவாய் நாம் பார்க்கலாம். இந்த 69ஆம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் துன்பப்படுகிற மக்களோடு கடவுள் தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்பதை மிக அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாடல். அப்போ இன்றைக்கும் தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் வாடுகின்ற மக்களோடு ஆண்டவர் தன்னை இணைத்துக் கொள்வதை நாம் பார்க்கலாம். இந்திய தேசத்தில் சரியான குடிநீர் இல்லாமல் இன்றைக்கு 1/4 மக்களுக்கு சரியான குடிநீர் இல்லாமல் அழுக்கான தண்ணீரை பருகி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். தண்ணீரை விலை கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. சாதிய அடிப்படையில் நல்ல தண்ணீரை எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடையாக இருக்கின்ற சூழல்கள், அநேக சூழல்கள். சாயப்பட்டறைகள், இறால் பண்ணைகள், தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் எல்லாம் நேரடியாக ஆற்று நீரில் கலந்து அந்த தண்ணீரை பயன்படுத்த இயலாத ஒரு தண்ணீராக மாற்றி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல வேதனைகளையும் துயரங்களையும் உண்டாக்கக்கூடிய நிலையில்தான் நம்முடைய தண்ணீருடைய நிலை இருப்பதை நாம் பார்க்கலாம். பன்னாட்டு கம்பெனிகள் வெளிநாடுகளில் இருந்து இந்திய தேசத்திற்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி விற்பனை செய்து தங்களுடைய நாட்டிற்கு அந்த பணத்தை கொண்டு செலுத்தி புதிய பொருளாதார கொள்கை என்கிற பெயரிலே நாடுகளின் மீது தடையை விதித்து தண்ணீரை உறிஞ்சி வியாபார பொருளாய் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டா வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னாய் சோதித்து பாருங்கள் என்று சொல்றார். தசம பாகம் காணிக்கையெல்லாம் கொண்டு வாங்க. அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து, பலகணி திறந்தா என்ன வரும்? பலகணின்னா தண்ணி தான். பலகணின்னா ஜன்னல், ஷட்டர். டேம்ல இருந்து ஷட்டர் திறக்கிறாங்களே, அதே போல் அந்த தண்ணீரை கடவுள் வானத்திலே குவித்து வைத்திருக்கிறார். அந்த ஷட்டர் திறந்தா தண்ணீர் நமக்கு கொட்டும். அப்போ ஆண்டவர் பாருங்க இலவசமாய் இந்த தண்ணீரை தருகிறார். ஆனால் அதை இன்றைக்கு விற்பனை பொருளாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். இல்லை, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கேயாவது வெளியே போனால் யாரும் தண்ணி பாட்டில் நிறைய எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன டீ கடையில் போய் தண்ணி கேட்டால் கொடுத்துருவாங்க, ஹோட்டலில் போனால் தண்ணி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி தண்ணி யாராவது தாகன்னு எடுத்தால் கூட பாட்டில் மறைச்சிக்கிற நிலைமையில் இருக்குது. ஏன்னா 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோமே, ஏதோ 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு வர தண்ணீரை 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நாமளும் கொஞ்சமாக சளைச்சவங்க இல்லை, அந்த தண்ணீர்லேயே கையை கழுவும். சாப்பாட்டில் பாதி பாட்டில் அப்படியே வச்சுட்டு வரும். பெருமை அது இல்லை. இல்லை, ஒரு வேளை ஒரு கோலை தண்ணீர் கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய மக்கள் அநேகர். வட ஆப்பிரிக்காவிலே சில நாடுகளிலே தண்ணீரை எடுப்பதற்காக பல மைல் தூரம் பயணப்பட்டு செல்ல வேண்டும். அதற்காக 1க்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அந்த பெண்களுக்கு என்ன வேலைன்னா, காலையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மதியம் சாப்பிடுவாங்க, திரும்ப மதியம் போயிட்டு சாயங்காலம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தங்கணும். இதுதான் அவங்களுக்கு வேலை. தண்ணீர் மனைவிகள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர். தண்ணீர் எடுப்பதற்காக இவர்களை திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த தண்ணீரை எடுத்து செல்வதிலேயே அவருடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மக்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார்.
மற்ற 25 சொல்ற அதே வார்த்தை தான், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த மக்கள் எல்லாம் தாகமாய் இருக்கும்போது அவரும் தாகமாய் இருக்கிறார். இன்னைக்கு பெரிய அணைக்கட்டுகளை கட்டுறாங்க, பெரிய திட்டம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆனால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை, பொருளாதாரத்தை நாம் உணர்வது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னே குஜராத்தில் பெரிய அணைக்கட்டு திட்டங்களை கட்டினாங்க, நர்மதா அணை திட்டம் என்று சொல்லி. இல்லை, அந்த அணை உயர உயர என்ன ஆகும்னா தண்ணீர் பிடிக்கக்கூடிய பகுதிகள் அதிகரித்து கொண்டே செல்லும். அதனால் அங்கே வாழ்ந்த பழங்குடியின மக்களுடைய இல்லங்கள், நிலங்கள், வயல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் தாங்கள் வாழ்ந்த அத்தனைத்தையும் விட்டுட்டு வெளியேறுவதற்காக தள்ளப்பட்டார்கள். அப்போது அந்த அணை திட்டத்தை உயர்த்தக்கூடாது என்பதற்காகத்தான் மேதா பட்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் பல ஆண்டுகளாக இந்த மக்களுடைய வாழ்விலே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போராடினார்கள். ஜப்பான் கவர்மெண்ட் அதுக்கான நிதி உதவி செஞ்சது. பல முயற்சி மேற்கொண்டு அந்த கவர்மெண்ட்டோட பேசி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி அந்த உயரத்தை உயர்த்தாமல் நம்ம நினைக்கிறோம் அது அணைக்கட்டு என்று சொல்லி. இன்றைக்கி கூட மேட்டூர் டேம் அந்த தண்ணி குறையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்கள் பார்க்கலாம், சர்ச்சை பார்க்கலாம், சில டெம்பிளை பார்க்கலாம். என்று சொன்னால் பல கிராமங்கள் இருந்த பகுதி. அதெல்லாம் ஒரு அணை டேம் கட்டுறாங்கன்னா பல மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் பெரிய அணைக்கட்டு திட்டங்கள் கட்டப்போதும் போதெல்லாம் அந்த மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த மக்கள் தான் நகரங்களில் பிச்சை எடுப்பது, நகரில் அனாதையாய் சுற்றி கொண்டு இருப்பது. இந்த மக்கள் தான் சாலை ஓரங்களிலும் பிரிட்ஜு கீழேயும் படுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பது. இந்த மக்களுடைய துன்பத்தோடு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்து நம்மையும் பார்த்து தான் சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய தாகத்தை போக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய தாகத்தை இந்த சிறியவர்களுக்கு செய்கின்ற உதவியின் வழியாய் தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கே வாரே, நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. அன்பின் ஆண்டவரே, இந்த மணமகளோட நாளுக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, எளிய மக்கள் தாகமாய் இருக்கும் போதெல்லாம் நீர் தாகமாய் இருக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு அவருடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கும் போதெல்லாம் உடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அருள்தார். நியாய தீர்ப்பு நாளிலே தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லும்படியாய் அநேகருடைய தாகத்தை தீர்க்க நீங்கள் எங்களுக்கு உணர வைத்தார். இரமை இந்த இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பிகிந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மொழிந்த 6ஆம் வார்த்தையின் திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 முடிய. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அந்த ரசத்தினை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையின் குரலாக, வெற்றியின் குரலாக சொல்லப்படுகிறது. இந்த கிரேக்க வார்த்தை தெட்சலாசாய் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நிறைவுற்றது. முடிந்தது என்று சொல்லி ஒரு நெகட்டிவாக சொல்லப்படுகின்ற வார்த்தை அல்ல, மாறாக நான் எதை செய்வதற்காக எந்த பணி என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் நிறைவேறிற்று. புதிய மொழிபெயர்ப்பில் முடிந்தது என்பதை காட்டிலும் எல்லாம் நிறைவேறிற்று, இட்ஸ் அ வேர்ட்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கலாம்.
தவணை முறையிலே ஒரு பொருளை வாங்கும்போது நிறைவான தவணையை நாம் செலுத்தும் போது, கடைசி தவணையை செலுத்தும் போது அந்த நாட்களிலே எழுதப்படுகின்ற வார்த்தை தான் இந்த தெசலாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க வார்த்தை. தந்தையாகிய கடவுள் தனக்கு கொடுத்த பணிகளை நிறைவேற்றியதை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 - 19 யாரா படிங்க. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அடையவும் குருடருக்கு பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கவும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த கடவுளுடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி, தான் எதற்காக வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய பணியின் துவக்க காலத்தில் சொன்னாரோ அதை நிறைவு செய்தேன் என்று சொல்கின்ற வார்த்தை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 43 சொல்கிறார், நான் மற்ற ஊர்களும் இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் யோவான் 4:34 இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பினவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் 5:30 ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 6:38 ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். லூக்கா 5:31 நோய் அற்றவர்களுக்கல்ல, நோய் உற்றவர்களுக்கே மருத்துவ தேவை, நேர்மை உள்ளவர்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், மனம் திரும்புங்கள், இறையரசு சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி தான் வாழ்ந்த நாட்களில் கடவுளை பற்றிய நற்செய்தியை அநேகருக்கு அறிவித்து விட்டேன், எதற்காக இந்த உலகத்தில் வந்தனோ அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்தவராக, வெற்றி பெற்றவராக, கடவுள் தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடித்தவராக சொல்லுகின்ற வார்த்தை தான் எல்லாம் நிறைவேறிற்று இல்லையா. லூக்கா 22:42 பார்க்கிறோம். அவர் சொன்னார் பாருங்க, தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடம் இருந்து அகற்றும், ஆகிலும் என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி நிகழட்டும் என்று சொன்னார். இப்போது ஆண்டவருடைய விருப்பப்படி நிகழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டேனே என்று சொல்லக்கூடிய வெற்றியின் மகிழ்ச்சியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் எல்லாம் நிறைவேறிற்று இல்லை. மார்க் 14 அதான் சொல்றார், மத்தேயு 26:39 அதான் சொல்றார். கடவுளுடைய விருப்பத்தினை, தந்தையுடைய விருப்பத்தினை நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் அவர் சொல்கிறார் எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைக்கு தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லை, எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் கடவுள் ஒருவரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியதில்லை. என் வழியாக கடவுள் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? என் பணியை நான் கண்டுபிடித்திருக்கிறேனா? ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியின் துவக்க காலத்திலே நாசரேத்தூரிலே ஜெப ஆலயத்திலே ஏசாயா இறைவாக்கினரில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் என்னுடைய பணியின் நோக்கம் என்பதை அவர் அறிந்திருந்தார். பாவிகளை அழைக்க வந்தேன் என்பதை அறிந்திருந்தார். என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செயல்படுத்துவதை என்னுடைய நோக்கம், என்னுடைய உணவு என்பதை அறிந்திருந்தார். இன்றைக்கு பல ஆண்டுகள் வாழ்ந்து முடித்திருக்கிற நாம் என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை அறிந்திருக்கிறோமா? அதனால்தான் ஆண்டவர் இயேசுடைய மரணம் ஒரு அகால மரணமாக முடிவடவில்லை, மாறாக அவர் தன்னை கடவுளுக்கு கையளித்த ஒரு நிகழ்வாக, தன்னுடைய விருப்பத்தை, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன் என்கிற மகிழ்ச்சியோடு, தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிற ஒரு மகிழ்ச்சியோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:10 உமது திருவுளம் விண்ணில் நிறைவேறுவதைப் போல மண்ணிலும் நிறைவேறுக, உம் சித்தம் விண்ணில் நிறைவேறுவதைப் போல மண்ணில் நிறைவேறட்டும் என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் கடவுளுடைய விருப்பத்தினை என் வழியாக, தன் வழியாக மண்ணில் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பகுதியாக அந்த பகுதியை நாம் பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் விண்ணுக்குள் சென்று விட முடியாது. மாறாக கடவுளுடைய விருப்பத்தை செய்கிறவர்கள் தான் விண்ணுக்கு செல்ல முடியும்.
எனவே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவராக ஆண்டவர் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். மத்தேயு 7:21 படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை, அதில் பிரவேசிப்பதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், பிசாசுகள் கூட கூப்பிடுது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி. பிசாசுகளுக்கு கூட தெரியுது ஆண்டவர் யார் என்று சொல்லி. அதனால வெறும் கூப்பிடுகிறதுனால, வெறும் வார்த்தையை வைத்து ஆண்டவர் எதையும் நியாயத்திருக்க போறதில்லை. நம்முடைய செயல்பாடுகள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் உமது திருவுளம் விண்ணில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறட்டும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறவர்களுடைய வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை வெற்றியோடு நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? இல்லை நம்முடைய மரணத்தை ஆண்டவர் இயேசுவை போல சந்திப்பதற்கான ஆற்றல் நமக்கு இருக்குதா? அவர் 33 ஆண்டுகளில் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தார். 3 ஆண்டுகளில் கடவுள் தனக்கு கொடுத்த பணிகளை நிறைவு செய்ததாக தைரியத்தோடு தன்னுடைய மரணத்தை எதிர்கொண்டார். இன்றைக்கு நம்ம அதை கடந்திருப்போம். நாம் சொல்ல முடியுமா, மரணத்தை எதிர்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் மரணம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்று வெற்றியோடு நான் பயணிக்க முடியும் என்கிற அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறதா? அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு தம் வாழ்வினை வெற்றியுடன் முடித்தார். நாமும் வெற்றியுடன் முடிக்க கடவுளுடைய கிருபையை, அருளை நாம் தேடுவோம். என்ன காணிக்கை ஏந்தேனோவே, எந்தரோ பொருளினாகோ, எந்தரோ பொருளினாகோ, என்னை மோற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை மோற்றிலும் உமக்களிக்கிறேன். வேந்தை கேரோஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அருள் நிறைந்த ஆண்டவரே, இல்லை ஆண்டவர் இயேசு, இதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தனோ அதையெல்லாம் செய்து நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை உமக்களாய் ஒப்பு கொடுக்க தன்னை ஆயத்தப்படுத்தியதைப் போல நாங்களும் எந்த நோக்கத்திற்காக கடவுள் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்றும், எங்கள் வழியாய் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உணர்வை தாரும். நாங்கள் உணர்ந்து கொண்டதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை தாரும். ஆண்டவர் இயேசுவை போல மரணத்தை வெற்றியோடு சந்திக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய்த்தார். இறைமைந்தன் இயேசு வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7ஆம் திருமொழி. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் முடிய. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் முடிந்த 7ஆம் திருமொழி, பிதாவே உம்முடைய கைகளில் என்னை ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி நூல் மாத்திரம் குறிப்பிடப்படுகின்ற மற்றொரு திருமொழி தான் இது. தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இல்லை, தந்தையே என்று சொல்லி ஆரம்பித்தவர்
தந்தையுடைய முகம் மறைக்கப்பட்ட போது, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னவர் மீண்டுமாக தந்தையே என்று சொல்லி அழைக்கிறார். கடவுளுடைய பிரிவு, கடவுள் விட்டு நாம் பிரிவது கொஞ்ச நேரம்தான். அதனால தான் அவருடைய கோபம் சற்று நேரம், சில வினாடிகள், அவருடைய கிருபையோ ஆயுள் முழுவதும். எனவே ஆண்டவருடைய கிருபையை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டவராக, கடவுளுடைய முகத்தை கண்டவராக, காணாதிருந்த ஆண்டவருடைய முகம் தனக்கு கண்டுகொள்ளப்பட்டது என்பதை அடையாளப்படுத்தும்படியாகத்தான் தந்தையே உமது கைகளில் என்னை ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். திருப்பாடல் 31ஆம் அதிகாரம் 31வது சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், வாக்கு பிழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர் என்று சொல்லி தீமை தங்களை சூழ்ந்து கொள்ளும்போது இந்த வாழ்வை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இது ஒரு எளிய ஜெபம் இல்லையா? நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாக அந்த குழந்தை பேச துவங்குவதற்கு முன்பாகவே நாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு திருமறை வார்த்தை அல்லது திருமொழி என்னவென்று சொன்னால் என்ன கற்றுருப்பாங்க? பசங்களுக்கு முதல்ல ஒரு வசனம் கற்றுருவீங்களா? என்ன? எங்கள் அம்மா அப்பெல்லாம் எனக்கு கத்திரன் மெய்ப்ராய் இருக்கிறான்னு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா? உடனே முடிக்கிறதுக்கு போயிட்டேங்க போய் நாத்துமாவே கத்திரை சோத்து. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. என்ன கற்றுருவாங்க? கத்தரன் மெய்ப்பனாய் இருக்கிறார். இல்லை, நீங்கள் கடவுளை என் குழந்தை மெய்ப்பனாய் அறிந்து கொண்டால், என் குழந்தைக்கு நான் வழிகாட்டி இல்லை, என்னுடைய கணவர் வழிகாட்டி இல்லை, என்னுடைய உறவுகள் வழிகாட்டி அல்ல, என் குழந்தைக்கு இவ்வுலகிலே வழிகாட்டுவதற்கு கடவுள் ஒருவரே மெய்ப்பனாக இருக்க வேண்டும். இந்த மெய்ப்பனை என்னுடைய குழந்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளுக்கு நாம் நம்முடைய தலைமுறைகளில் கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுத்தருகிறோம். அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்கள் அதிகமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு இறைவேண்டல் தான், தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இன்னும் புதிய மெய்ப்பில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ இந்த ஜெபம் செய்வாங்கன்னா, இரவிலே தூங்குவதற்கு முன்பாக இந்த குழந்தை இப்படி ஜெபிக்கணும். ஏன்னா இரவில் அப்பா தூங்கிடுவேன், அம்மா தூங்கிடுவாங்க, உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது, ஏதேனும் உனக்கு தீமை நடந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இரவும் பகலும் தூங்காமல் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம் மீது தன் கண்ணை வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உன்னை எப்போதும் நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கரங்களில் உன் ஆவியை ஒப்பு கொடுத்தால், உன் உயிரை ஒப்பு கொடுத்தால், அவர் அதை உனக்கு பாதுகாத்து திரும்ப தருவார். எனவே நாங்கள் அல்ல, அவரே உன் பாதுகாவலர் என்று சொல்லி இரவில் தூங்குவதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக இந்த மன்றாட்டை, இந்த எளிய மன்றாட்டை குழந்தைகளுக்கு யூத பெற்றோர் கற்றுத்தருவார்கள். ரெண்டாவது, ஏதே ஒரு விசாரணை வருகிறது, அரசு விசாரிக்க போகுது, அதில் தண்டனை வழங்கப்படலாம். என்ன பேசுறது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பேசுறதுன்னு யோசிக்காதீங்க, தூய ஆவியானவர் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதை சொல்லிட்டு போவாங்க, கர்த்தாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இந்த விசாரணை என்ன நடந்தாலும் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும். இந்த விசாரணை அதிகாரிகள் அல்ல, நீரே என் உயிரை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் உயிரை ஒப்படைத்து விட்டு அந்த விசாரணைக்குள்ளாக கடந்து செல்வார்கள். மூன்றாவது, மரண வேலை, சாவு வரும்பொழுது தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்தில் தன் வாழ்வை ஒப்படைத்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. எல்லாவற்றையும் நான் இழந்தாலும், எதை நான் இழக்கல, சீடர்கள் இழந்து போயிட்டோம். நான் வாழ்ந்தபோது என் கூட பெரிய கூட்டம் வந்துச்சு பாருங்க, அவங்கள இழந்துட்டேன். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஊர்வலமா பெரிய கூட்டம் வந்துச்சு பாருங்க, அந்த கூட்டம் போயிடுச்சு. யார் மட்டும் என் கூட இருக்கிறா? என் தந்தையாகிய ஆண்டவர் மாத்திரம் என்னோடு இருக்கிறார். அவர் மாத்திரம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அவர் மாத்திரம் என்னுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் எதை இழந்தாலும்
என் தந்தையினுடைய அன்பை இழக்கவில்லை, என் ஆண்டவருடைய அன்பை இழக்கலை, அது போதும். அது இருந்தால் எல்லாவற்றையும் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் என்னிடமாய் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதான் நிறைவேறிச்சு இல்லை? ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் படிங்க. என்ன சொல்றார் பாருங்க. ஆபகுக், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனித்தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். எல்லாம் எனக்கு பாதகமாக போனாலும், எல்லாவற்றையும் நான் இழந்தாலும், இல்லை பவுல் சொல்வதை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிக்கக்கூடும்? இல்லை, அந்த ஒரு அன்பை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார் ஆபகுக் தீர்க்கதரிசி. இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து போனாலும், இல்லை நான் வச்ச தோட்டங்கள் எல்லாம் அழிந்து போகிறது, வச்ச மரங்கள் எல்லாம் காய்ந்து போகிறது, கிடையில் ஆடுகள் இல்லை, தொழுவங்களில் மாடுகள் இல்லை, இருந்தாலும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி, ஆண்டவர் ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்லி எல்லாவற்றை இழந்தாலும் கடவுளை பற்றி கொண்ட அந்த நம்பிக்கையை தான் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார். தந்தையை உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், என்னிடத்தில் உங்களுடைய ஆவியை ஒப்புவிக்கக்கூடிய அளவிற்கு நீர் எனக்கு நெருக்கமாய் இருக்கிறீர், என்னுடன் இருக்கிறீர். அந்த நம்பிக்கையில் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னும் யோவான் 10ஆம் அதிகாரம் குரத்த குரலில் சொல்கிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் மாட்டான், நானாகவே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை யாரிடத்தில் கற்றுக்கொண்டேன்? என் பிதாவாகிய கடவுளிடத்தில் கற்றுக்கொண்டேன். இல்லை சொல்றாரு, தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். இந்த அன்பு என்ன செய்ய சொல்லுதுன்னா, எனக்கு அவர் ஜீவனை கொடுத்தார், இந்த ஜீவனை திரும்ப அவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு நான் அவர் மீது அன்பு செலுத்துகிறேன். எனக்கு எப்போ வேணுமோ அப்போ திரும்ப அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் அன்பு செலுத்துகிறேன். இது யாருக்கு இந்த கட்டளையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், தந்தையின் மீது அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் இந்த கட்டளையை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பாருங்க, நல்ல தைரியமாக சொல்றார், இதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் தந்தையின் இடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இன்னும் 2 நாளில் அதை மீண்டுமாய் அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த அதிகாரத்தை எப்படி கொண்டதார்னா, கடவுள் மீது தான் வைத்த அன்பின் நிமித்தமாக. இல்லை, அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் என்று சொல்லி பார்க்கலாம். தன் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என்னிடத்திலிருந்து அதை யாரும் பறித்து கொள்வதில்லை, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவின் மரணம் ஒரு வியப்பு. வந்து பார்க்குறாங்க, அடுத்த நாள் ஓய்வினால் யூத சட்டப்படி உடல்கள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது, அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உயிர் இருக்கிறதா? இருக்கிறதே, அதை கொண்டு விட வேண்டுமே. வந்து பார்க்குறாங்க, மற்றவருடைய கால் எலும்புகளை உடைக்கிறார்கள், மரணம் விரைவாக நடைபெற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா காலில் ஆணி வச்சதுனால சுவாசிக்க முடியும், ஏன்னா ஸ்டேபிளாக நின்றுட்டு. ஆனால் கால் எலும்பு உடைச்சிட்டா சரீரம் தொங்க ஆரம்பித்து விடும், சுவாசிப்பது எளிதாக இருக்காது, சஃபகேஷன் வந்து சீக்கிரம் மரணம் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய கால் எலும்புகளை உடைக்கும்படியாக வந்தபோது அவர் இறந்ததை கண்டு இவ்வளவு சீக்கிரம் இறந்து விட்டாரா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர் இறக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்க்கையை அவரே ஒப்பு கொடுத்தார். மரணம் அவரை விழுங்கவில்லை, மாறாக மரணத்தை அவர் விழுங்கினார். அதனால்தான் மரணமே உன் ஜீவன் எங்கே, உன் கூர் எங்கே, உன் கொடுக்கு எங்கே, உன்னுடைய வல்லமை எங்கே, உன்னுடைய ஆற்றல் எங்கே? என் ஆண்டவர் மரணத்தை வெற்றி கொண்டவராக தன் வாழ்க்கையை தந்தையாகிய கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். உமது கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன கை அந்த கை? அது எதுக்கு அடையாளமாக தான் கையா? கடவுளுடைய வழிநடத்தலுக்கு அடையாளமாக இருக்கிறது, கடவுளுடைய ஆற்றலுக்கு வழிநடத்தமாக அடையாளமாக இருக்கிறது. கடவுள் நம்ம பாதுகாக்கிறார் பாருங்க, கரிசனையோடு தேவைகளை சந்தித்து. இல்லை, ஒரு குழந்தைய இந்த கையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஊட்டி விடுறோம், இந்த கையில் தான் அதை சரி பண்ணுறோம், இந்த கையில் தான் அதை நடக்க கற்றுக் கொடுக்குறோம், இந்த கையில் தான் அந்த குழந்தையை பாதுகாத்து கொள்கிறோம்.
அப்போ ஆண்டவருடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கக்கூடிய கரங்களாக இருக்கிறது. அதனால தான் அந்த பலத்த கரத்திற்குள்ளாக தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய அடையாளத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய அடைக்கலத்தை தேடுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? அவருடைய கைகள் எல்லாவற்றையும் என்னை பாதுகாக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாய் அழைக்கப்படுகின்றோமா? 136 சங்கீதம் 11-12 இவ்வாறு சொல்கிறது, அவர் தோளின் வலிமை ஓங்கிய புயம். இல்லை, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இந்த செங்கடலை கடந்து சாவிலிருந்து வாழ்வை நோக்கி அவர்களை விடுதலை செய்து அழைத்து வந்தார். ஒரு தகப்பனைப் போல, தாயைப் போல மன்னாவையும் காணைகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். தீமை வந்தபோதெல்லாம் தமது கரங்களினால் அவர்களை பாதுகாக்கிறார். கரங்கள் எப்போது மோசேயுடைய கரங்கள் எல்லாம் ஆண்டவரை உயர்த்தி பார்க்கிறதோ அப்போதெல்லாம் கடவுளுடைய வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் பிலிப்பியர் 1:21 சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய், சாவை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயுதமாய் மாற்றும்படியாய் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இதை கேட்ட ஸ்தேவான் இதே வார்த்தையை சொல்லி தன் வாழ்க்கையை முதல் இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுக்கிறார். இல்லை, 15ஆம் நூற்றாண்டில் வில்லியம் டிண்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயர் இருந்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கிரீக் மொழியில் புதிய ஏற்பாட்டு ஆசிரியராக அவர் இருந்தார். அவர் ஆண்டவருடைய திருமறையை மொழிபெயர்க்க வேண்டும், ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து அநேகருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டார். ஆனால் அப்போது இருந்த திருச்சபை நிர்வாகம், போப்பாண்டவர் தான் அப்போ தலைமையாக இருந்தார்கள் 15 நூற்றாண்டு வரை. அவங்க திருமறையை வேறு மொழியிலே மொழிபெயர்க்கக்கூடாது என்று சொல்லி வில்லியம் டென்டேலுக்கு தடையை போட்டார்கள். ஆனால் அதெல்லாம் மீறி வில்லியம் டென்டேல் அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். இதை அறிந்து அவர்கள் அவரை பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள், அவர் தண்டனைக்குள்ளாகும்படியாய் அறிவித்தார்கள். ஆனால் மறைந்து வாழ்ந்து அந்த திருமுறையை மொழிபெயர்த்து, இந்த திருமுறையை மொழிபெயர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். இதை நம்ம சில நேரத்தில் மற்ற பைபிளை படிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், டிரான்ஸ்லேஷனை. ஆனால் இந்த பைபிளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பைபிள் உங்கள் கையிலெல்லாம் வந்ததுக்கு காரணமான அநேகர் கொல்லப்பட்டார்கள். சவக்குழியில் புதைக்கப்பட்டவுடைய எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நடு ரோட்டில் வைத்து எரிக்கப்பட்டது. அப்படி சாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் வில்லியம் டிண்டேல். இன்றைக்கி நம்முடைய கையில் அந்த பைபிள்லாம் இருக்குது என்று சொன்னால் இத்தனை போன்ற இரத்த சாட்சிகள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் திருமறையின் வழியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் கூட ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை திருமொழிகளை தியானித்த நாம் நம்முடைய ஆற்றலை, நம்முடைய மன்னிப்பை, நம்முடைய உறவுகளை பேணுகின்ற முறையை, இல்லை ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் வழியாக இந்த வார்த்தைகளை யோசித்த நாம், சிந்தித்த நாம் இதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எதை இழந்தாலும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை விடாமல் பற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் மண்ணில் மாத்திரமல்ல விண்ணிலும் நமக்கு தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்துவாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சிலுவையின் திருமொழிகளை மீண்டும் ஒரு செய்கின்ற வாழ்நாளிலே தியானிக்க அருள் செய்திருக்கிறீர். தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாய், அந்த சிலுவையின் திருமொழிக்கு பதில் கொடுக்கும்படியாய் இந்த இருதயங்களை நீ திறந்தரலும். தந்தையாகிய கடவுளுடைய அன்பை விட்டு பிரியாதபடிக்கு எங்களை கவனித்துக் கொள்ள, அந்த உறவிலே எங்களுடைய வாழ்க்கையை இழக்க நேரிட்டால் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இறைமை இந்த இயேசு வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். பாவிக்கு புகலிடமே சுரட்டகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடமே சுரட்டகர் பாரினில் பலியாக